வணக்கம் மக்களே. ஓகே, இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு கவர் கொண்டு வந்து வச்சுருப்பேன். ஸோ நமக்கு நாமளே கிஃப்ட் வாங்கிக்கிறது தான் பெஸ்ட்டு. ஏன்னா யார்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணாலும் நமக்கு அந்த கிஃப்ட்லாம் கிடைக்காது. நம்ம எக்ஸ்பெக்டேஷன் வச்சோம் அப்படின்னாலே அது வந்து நம்மளை ஒரு மோசமான நிலைமைக்கு தள்ளிடும். ஸோ டோன்ட் எக்ஸ்பெக்ட் எனி திங். உங்களுக்கு ஏதாவது வேணுன்னா நீங்களே வாங்கிக்கோங்க. இப்போ நான் எனக்கு கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருக்கேன், அது எல்லாத்தையும் அன்பாக்ஸ் பண்ண போகிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வந்து நான் என்னென்னலாம் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு ஃபஸ்ட்டு பாக்ஸ்லாம் வந்து இந்த கவருக்கு வெளியில் எடுத்து காமிக்கிறேன். ஸோ இந்த கவர் ஃபுல்லாக ப்ராடக்ட்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ இதை ஃபுல்லாக எடுத்து காமிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம அன்பாக்சிங் போயிடலாம். ஓகேங்களா? ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டடா, தெரியுதா பாருங்கள், iWatch வாங்கியிருக்கோம். என்ன சீரீஸ் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு வந்து அன்பாக்சிங் அப்போ சொல்லிவிட்டு காமிக்கிறேன். ஓகேவா? ஸோ iWatch ஒன்று வாங்கியிருக்கோம். அண்ட் தென் ஐஃபோன் வந்து வாங்கியிருக்கோம். இது என்ன மாடல் என்னங்கிறதும் அன்பாக்சிங்கில் பார்க்கலாம். அப்புறமேட்டு அந்த வாட்சுக்கு வந்து கேஸும், அதுக்கு கேஸ் அண்ட் கவர் இது. அண்ட் ஸ்ட்ராப் வந்து அதில் வந்து ஸ்ட்ராப் வந்து எனக்கு பிடிக்கல. ஸோ ஸ்பைஜன்லேருந்து ஒரு ஸ்ட்ராப் ஒன்று வாங்கியிருக்கோம். ஸோ ஸ்பைஜன்லேருந்து ஒரு ஸ்ட்ராப் வாங்கியிருக்கோம். மற்ற ஃபோன் வாங்கினா சார்ஜர் வந்துடுது. நம்ம ஆப்பிள் ஐஃபோன் வாங்கினா மட்டும் சார்ஜர் கொடுக்க மாட்டுறாங்க. ஸோ சார்ஜர் வாங்கியிருக்கோம். ஸோ இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம். ஸோ கவர் எம்டி, தூக்கி போட்டுடலாம். ஸோ இப்போ வாங்க அன்பாக்சிங் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஓகே, இப்போ வந்து ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து ஒரு குட்டி வீடியோ மாதிரி பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஐஃபோனோட சார்ஜரை வந்து அன்பாக்ஸ் பண்ணிடலாம். நான் இது எல்லாமே வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ நான் வந்து வாங்கின அப்போயே செக் பண்ணி வாங்கணும்னு சொல்லிட்டு நான் வந்து அப்போயே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இப்போ வந்து நான் உங்களுக்கு, அதாவது இப்போ நான் உங்கள்கிட்ட என்ன சொல்கிறது, அந்த மாதிரி சுச்சுவேஷன் தான். ஸோ நான் இப்போ வந்து இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து சார்ஜர் அன்பாக்ஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? பாருங்கள், இதான் பாக்ஸு. ஸோ இது வந்து 2000 வருது. பாருங்கள், லைக் எம்ஆர்பி வந்து 2000. ஸோ இதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இங்கே பாருங்கள், ஃபுல்லாக புக்லெட்ஸ் இருக்குது. ஸோ ஃபுல்லாக புக்லெட்ஸ் இருக்குது. ஸோ நமக்கு புக்லெட்ஸ் தேவையில்லை. ஸோ அதெல்லாத்தையும் உள்ளே வச்சுட்டு சார்ஜரை மட்டும் எடுத்தோம் அப்படின்னா, ஸோ இதுதான் சார்ஜர். இது வந்து சி டைப்பு. ஸோ கவரை பிரிச்சிடலாம், நமக்கு கவர் தேவையில்லை. ஸோ சார்ஜரை மட்டும் எடுத்துருவோம். ஸோ இதுக்குள்ளே புக்லெட்ஸ்லாம் இருக்குது. ஸோ நம்ம அதெல்லாம் எப்பயுமே படிக்க மாட்டோம். ஸோ இது எல்லாத்தையும் உள்ளே போட்டு பாக்ஸை தூக்கி ஓரமாக போட்டுடலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம வாங்கியிருக்க வாட்சுக்கு வந்து பேண்ட் கேஸும்பாங்க. லைக் இது கேஸும் இருக்கும், டெம்பர்ட் கிளாஸும் இன்பில்ட்டாகவே இருக்கும். ஸோ அதுக்கான வெட் வைப்ஸு, ட்ரை வைப் அது கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இது பாருங்கள், இதுலேயே கிளாஸ் வந்துடுது. ஸோ இதை எடுத்துகிட்டு அப்படியே ஒட்டிடலாம். ஸோ இது டெம்பர்ட் கிளாஸாகவும் இருக்கும், ஆஸ் வெல் அஸ் வாட்சோட கேஸாகவும் யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வாட்சை பிரிச்சுட்டு அப்புறம் இதை பார்ப்போம். இதை ஓரமாக வச்சிடலாம். ஸோ இது வந்து அடுத்து நம்ம வாட்சுக்குள்ளே ஸ்ட்ராப்பு. இங்கே பாருங்கள், இங்கே ஓப்பனிங் கொடுத்துருக்கான். ஸோ இதை ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா இதுக்குள்ளே வெறும் ஸ்ட்ராப்பு தான் இருக்குது. ஸோ இதுக்குள்ளே உள்ளே ஒன்றும் இல்லை. ஸோ இதை தூக்கி போட்டுடலாம்.
ஸோ இதான் அந்த ஸ்ட்ராப்பு. இது வந்து எலாஸ்டிக் ஸ்ட்ராப்பு. ஸோ இதை வந்து மாட்டினோம் அப்படின்னா அப்படியே வாட்சை வந்து இப்படி கட்ட தேவையில்ல. ஸோ இதை அப்படியே மாட்டிக்கலாம், கழட்டிக்கலாம். ஸோ அந்த டைப்பு. ஸோ இந்த பேண்டு. ஸோ ஃபஸ்ட்டு ஃபோனை வரும். ஃபஸ்ட்டு வாட்சுக்கு வரும். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா iWatch Series 7 மிட்நைட் அலுமினியம். ஸோ இது வந்து ஒரு பிளாக்னு சொல்ல முடியாது, ப்ளூன்னு சொல்ல முடியாது, அந்த மாதிரி கலர். ஸோ இது வந்து இந்தியன் வேரியண்ட் தான். ப்ரைஸ் பார்த்துக்கோங்க 54,000. ஸோ இதில் வந்து வெறும் வாட்ச்சு, அந்த பேண்டு, சார்ஜிங் கேபிள், இது 3 தான் இருக்கும். ஸோ ஓப்பன் பண்ணிடலாம். செமையாக இருக்குல்ல பேக்கிங்கு. ஸோ இங்கே பாருங்கள், ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா வாட்ச் இருக்குது அண்ட் பேண்ட் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பேண்டை ஓப்பன் பண்ணிடலாம். இது எல்லாமே இந்த இடத்துல வந்து சீல் ஆகிருந்துச்சு. நான் வாங்குறப்ப செக் பண்ணி வாங்குறதுக்காக நான் அப்போயே ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு தான் வாங்கினேன். ஸோ இதை இப்படி எடுத்தோம் அப்படின்னா இதுக்குள்ளே வந்து வழக்கம் போல் புக்லெட்ஸ் இருக்குது. ஸோ இதில் பாருங்கள் 2 லென்த் உள்ள பேண்ட் இருக்குது. ஸோ இது கையில் போட்டு கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு இது பிடிக்கல. ஸோ இதை நான் அப்படியே வச்சிட போகிறேன். ஸோ இதுதான் அந்த பேண்டு. ஸோ இது வேணாம். இப்போ வாட்சும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஒரு பாக்ஸில் இருக்குது. ஸோ அந்த இந்த நம்பர்லாம் போட்டிருக்கு. இங்கே சீல் ஆகியிருந்துச்சு. சீல் ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ ஓப்பன் பண்ணலாமா? டடாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுலேயும் பார்த்தோம் அப்படின்னா புக்லெட்ஸ் அதெல்லாம் இருக்குது. ஸோ இது வாட்சோட புக்லெட்ஸ். நம்ம என்றைக்குமே புக்லெட்ஸ் படிக்க மாட்டோம். ஸோ வேணாம். அதே மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா சார்ஜர் மேக்ஸேஃபு. ஸோ இந்த சார்ஜரில் வந்து வாட்சை வச்சோம் அப்படின்னா அதுவே வந்து மேக்ஸேஃப் இருக்குது இதில். ஸோ அது வந்து இதில் ஒட்டிட்டு சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிடும். அது எப்படின்னும் காட்டுறேன். ஸோ இங்கே வைக்கிறேன். ஸோ இதெல்லாம் உள்ளே வச்சிடலாம். அண்ட் ஃபைனலி த வாட்ச். ஸோ இதான் வாட்ச். பயங்கரமாக பேக் பண்ணியிருக்காங்க. நான் வாங்கியிருக்கிறது வந்து 45 mm. ஸோ நான் ஆல்ரெடி பேர் பண்ணிட்டேன். ஸோ நான் இப்போ ஆன் மட்டும் பண்ணுறேன். ஸோ இது ஆன் ஆகட்டும். ஸோ இப்போ வந்து அந்த ஸ்பைஜனோட ஸ்ட்ராப்பை வந்து போட்டுடலாம். ஸோ இது ரொம்ப சிம்பிள் தான். இதில் வந்து க்ரவுண்ட் இருக்குது. பின்னாடி வந்து எல்லா சென்சாருமே இருக்குது. 45 mm இது. ஸோ ஸ்ட்ராப்பை மாட்டிடலாம். அவ்வளோதான், ஸ்ட்ராப் போட்டாச்சு. ஸோ இதெல்லாம் ஆன் ஆகிட்டுருக்கு. ஸோ அது ஆன் ஆகட்டும். இது எல்லாத்தையுமே எடுத்து வச்சிடலாம். ஸோ ஃபைனலி ஃபோன். இது வந்து iPhone 12 Pro Max. நான் இதை வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 5 months ஆச்சு. யூஸ் பண்ணிட்டுருக்கேன். அன்பாக்சிங் வீடியோ பண்ணல, சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன். ஸோ இதான் அந்த இதான் ஃபோனு. ஆன்லேயே தான் இருக்குது. ஸோ இதை ஓரமாக வச்சுருவோம். ஸோ இதில் வேறு என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா சார்ஜர் கேபிள், வழக்கம் போல் அந்த புக்லெட்ஸு, இந்த ஆப்பிளோட ஒரு ஸ்டிக்கர் வரும். ஸோ இவ்வளோ தான் வரும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இப்போ பார்த்தோம் அப்படின்னா லைக் இது ஸ்ட்ராப்பை வந்து அவசரப்பட்டு மாட்டிட்டோம். இது ஸ்ட்ராப்பை வந்து கலட்டினா மட்டும்தான் அந்த கேஸ் போட முடியும். ஸோ இருங்க, நான் அந்த கேஸை போட்டுட்டு காட்டுறேன். ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்க iPhone வித் iWatch. ஸோ ஃபைனலி இந்த வாட்ச். ஸோ இது வந்து iPhone 12 Pro Max. நான் இதை வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 5 months ஆச்சு. யூஸ் பண்ணிட்டுருக்கேன். அன்பாக்சிங் வீடியோ பண்ணல, சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன். ஸோ இதான் அந்த ஸோ இதுதான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்க iPhone with iWatch.
தொடச்சிட்டு இங்கே பாருங்கள், உள்ளே வந்து இந்த ஸ்டிக்கர் இருக்குது. இது எல்லாமே அமேசானில் தான் வாங்கினேன். ஸோ நான் அதோட லிங்க்கும் உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ வந்து கேஸ் போட்டாச்சு. கேஸ் போட்ட வாட்டி இப்படி தான் இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள் நம்ம பையன் சைட்டை காமிப்பான். இங்கே பாருங்கள், ஆக்சுவலி என் ஃபேஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணி மெமோஜி க்ரியேட் பண்ணேன். ஸோ அதான் இது. ஸோ இதெல்லாம் குப்பை குப்பை குப்பை. ஸோ இப்போ வந்து ஸ்ட்ராப்பை வந்து திருப்பி மாற்றிடலாம். ஸோ இப்போ வந்து ஸ்ட்ராப்பை மாற்றிடலாம். ஸ்ட்ராப் மாட்டியாச்சு. ஸோ கையில் வந்து அவ்வளோதான். ஸோ iPhone as well as iWatch. ஸோ டச் வந்து ரெஸ்பான்சிவாகவே இருக்குது. ஸோ டச் வந்து ஃபுல் ரெஸ்பான்சிவாக இருக்குது. ஓகே கைஸ், இதான் அன்பாக்சிங் வீடியோ. நான் இதோட யூசேஜ் எக்ஸ்பீரியன்ஸை வந்து இப்போ ஷேர் பண்ணுறேன். வெயிட் பண்ணுறேன். ஓகே மக்களே, நாம் ஏன் வந்து 12 Pro Max சூஸ் பண்ணோம் அப்படின்னா, லைக் நமக்கு வந்து ஒரு டீல் கிடச்சிச்சு. ஸோ இது வந்து கொஞ்சம் யூஸ்டு தான், ஆக்சுவலி ஒரு 3 months யூஸ்டு ஃபோனு. ஆனால் நான் வாங்குறப்ப பேட்ரி ஹெல்த் வந்து 100%ல் இருந்துச்சு. ஸோ அதனால் நான் வந்து சரி ஓகே இந்த மாடலே சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த மொபைல் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ ஐஃபோன் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு செம்மையாக இருக்குது. கேமரா வந்து இப்போ ரீசெண்டாக நான் போஸ்ட் பண்ணியிருக்க எல்லா இன்ஸ்டாகிராம் ரீல்ஸுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஷூட் பண்ணது தான். 90% இதில் ஷூட் பண்ணது தான். சென்சார் ஷிஃப்டாக லைக் அந்த ஸ்டெபிலைசேஷன் இருக்கனால இது வந்து சூப்பரான ஃபோனு. ஆஃப்டர் தட் இப்போ வாட்ச் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ அந்த ஸ்ட்ராப் போட்டேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்படி இழுத்து கழட்டிக்கலாம். ஸோ இது வந்து ஸ்பைஜன் பிராண்டோடது. ஸோ இதுவும் சூப்பராக இருக்குது. அண்ட் இந்த மெமோஜி தான், இதுதான் அல்டிமேட்டே. பாருங்கள், இப்போ நான் இந்த மெமோஜியை வந்து டேப் பண்ணேன் அப்படின்னா, இந்த மெமோஜியை வந்து நான் டேப் பண்ணேன் அப்படின்னா அது வந்து ரியாக்ட் பண்ணும். அங்கே பாருங்கள். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும். அண்ட் இதில் வந்து ஆக்சிஜன், அந்த இப்போ கொரோனா டைமில் வந்து அந்த SpO2ன்னு ஒன்று பார்ப்பாங்க, ப்ளட்டில் வந்து எவ்வளோ ஆக்சிஜன் பர்சன்டேஜ் இருக்குன்னு. ஸோ அதுவும் இதில் பார்த்துக்கலாம். ஸோ அதே மாதிரி இதில் இன்னொரு நான் ஏன் iWatch சூஸ் பண்ணேன் அப்படின்னா, எடிஃபைஸ் தான், கேஷியோ எடிஃபைஸ் தான் வாங்கலான் இருந்தேன். தென் ஏன் இதை சூஸ் பண்ணேன் அப்படின்னா, இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபால் டிடெக்ஷன் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எங்கேயாவது போயிட்டுருக்கோம், திடீர்னு கீழே விழுந்துட்டோம் அப்படின்னா இது வந்து நம்ம எமர்ஜென்சி கான்டாக்ட் எல்லாத்துக்குமே வந்து நோட்டிஃபை பண்ணிடும், இந்த மாதிரி ஃபாலோ ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ரீசெண்டாக கூட யாருக்கோ ஹார்ட் அட்டாக்கோ சம்திங் ஏதோ வந்தப்போ இது வந்து அலர்ட் பண்ணி அவங்கள வந்து ரெஸ்கியூ பண்ணியிருக்கு. ஸோ அந்த மாதிரி விஷயத்துக்காக தான் வந்து இந்த வாட்ச் வாங்கினேன். ஸோ இது வந்து செல்லுலார் எடிஷன். ஸோ என்னோடய ஏர்டெலை வந்து நான் இப்போ போஸ்ட்பெய்டாக மாற்றிட்டேன். போஸ்ட்பெய்டாக மாற்றின வாட்டி பார்த்திங்கன்னா அதை ஈஸிமாக கன்வெர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ரெண்டுலேயும் ஒரே நம்பர் யூஸ் பண்ணலாம். ஸோ நான் இப்போ இதை வீட்டில் வச்சுட்டு நான் வெளில போயிட்டேன் அப்படின்னாலும் இதில் வந்து எனக்கு கால் ரிசீவ் ஆகும், நான் இதிலேயே கால் பேசிக்கலாம். சிரி வந்துருச்சு. ஓகே, தென் அவ்வளோதாங்க. இந்த வாட்ச் வந்து பார்த்திங்கன்னா 54,000 MRP. அண்ட் நான் வந்து இந்த ஃபோன் வாங்கினப்போ 13 லான்ச் ஆகிறதுக்கு கரெக்டாக 1 வீக் முன்னாடி வாங்கினேன். ஸோ அப்போது இதோட ப்ரைஸ் வந்து 1,20,000. நான் எவ்வளோக்கு வாங்கினேன் என்னங்கிற டீட்டெயிலில் எங்கே வாங்கினேன் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் இது எல்லாமே கம்மி ரேட்டில் தான் வாங்கினேன். இது வந்து சீல்டு பீஸ், ஆனால் இது வந்து ஓப்பன்டு பீஸ். கனடாவில் வந்து ஓப்பன் பண்ணி எடுத்துகிட்டு வந்த பீஸ். ஸோ யூஸ் பண்ணுறதுக்கு ஐஃபோன் பெஸ்ட். அதாவது இப்போ இருக்க இந்த ப்ரைவசி எரர் அந்த மாதிரி டேட்டா இஷ்யூஸ் எல்லாத்துக்குமே ஐஃபோன் வந்து பெஸ்ட்டு. நீங்கள் வந்து இப்போ யாராவது வாட்ச் வாங்கலான்னு இருக்காங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இதை சஜஸ்ட் பண்ணுங்கள். அமௌண்ட் பார்க்காதீங்க, ஏன்னா இது வந்து அந்தளவுக்கு சேஃப்டி ஃபீச்சர்ஸ் உள்ளப்போ ஒரு வாட்டி இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். வாட்ச்லாம் மினிமம் ஒரு 5 to 6 years யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்படி பார்க்குறப்போ இது வந்து பெஸ்ட். அதுக்குள்ளே பாருங்கள், நான் பேசிகிட்டு இருக்க சிரி வந்துச்சு. ஸோ அவ்வளோதான், பாய் பாய்.
உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இன்ஸ்டாகிராமில் காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் உடனே ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். ஓகேங்களா? இன்ஸ்டாகிராம் ஐடி எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அண்ட் இதுவும் கம்மி ரேட்டில் தான் வாங்கினேன். இது சீல்டு பீஸ், இதையும் கம்மி ரேட்டில் தான் வாங்கினேன். ஆனால் இது வந்து இந்தியன் வேரியண்ட், இது வந்து கெனடியன் வேரியண்ட், இது வந்து கெனடா வேரியண்ட். ஓகேங்களா? ஸோ இதில் என்ன பிரச்சனை, இந்த சார்ஜர் தான். இது மட்டும் 2000 ரூபா. ஸோ இந்த அடாப்டர் மட்டும் 2000. ஸோ யோசிச்சுக்கோங்க. ஆனால் வாங்கிட்டோம் அப்படின்னா இது கண்டிப்பாக எல்லா மொபைலுக்கும் யூஸ் ஆகும். அதாவது ஆப்பிள் ஈகோ சிஸ்டம்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா இந்த ஒரு அடாப்டர் போதும். கிட்டத்தட்ட ஆக்சுவலி மேக்கையே இதில் சார்ஜ் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஆனால் ஸ்லோவாக சார்ஜ் ஆகும். பட் ஆனால் 20 வாட். ஸோ ஓகே, அவ்வளோதான். இப்போ இதோட மேக்ஸேஃப் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ நான் இப்போ வந்து இதை ரிமூவ் பண்ணிட்டு இப்போ நான் சார்ஜ் போடணும்னு வச்சுக்கோங்க. இதுதான் அதோட சார்ஜர். ஸோ நான் இதை வந்து இப்படி வச்சுட்டேன் அப்படின்னா ஒட்டிக்கும். இங்கே வரும். ஸோ மேக்ஸேஃப் இது. ஐஃபோனுக்கு மேக்ஸேஃப் தேவையில்லை, கேபிள்லேயே சார்ஜ் போட்டுக்கலாம். அது போய் கேட்டால் அது ஒரு 5000 சொல்லுவாங்க. ஸோ நோ நீட், பெட்டர் வந்து கேபிள்லேயே போட்டுக்கலாம். இப்போ வந்து என்னோடய பேட்ரி ஹெல்த் வந்து அரௌண்ட் 97 வந்துடுச்சு. நான் இருங்க காமிக்கிறேன். பேட்ரி ஹெல்த் வந்து பார்த்திங்க அப்படின்னா 97% வந்துடுச்சு. இங்கே இருக்கும். ஸோ இது வந்து 97% வந்துடுச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா என்ன பண்ணணும்னு உங்களுக்கே தெரியும். எல்லார மாதிரி நானும் சொல்ல வேண்டான்னு நினைக்கிறேன். நான் நடுவில் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், இதுக்கப்புறம் இந்த மாதிரி சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் எதுவும் சொல்ல, உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணுங்கள். ஓகேங்களா? உங்களுக்கு ஏதாவது ரிவ்யூஸ் வேணும் அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் என்கிட்ட சொல்லுங்கள். நான் இதோட ரிவ்யூ எல்லாமே போஸ்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? பை பாய். See you guys in the next video.